ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரெண்டம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164 உடைய ரெகுலர் சர்வீஸான ஆயில் சர்வீஸை வீட்டிலே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட பைக்கை சென்டர் ஸ்டாண்டில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள், ஒரு சில பொருட்கள் நமக்கு தேவைப்படுது. இதுக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 மில்லிமீட்டருக்கான ஒரு ரிங் ஸ்பேனர் வேணும். அது கூடவே ஒரு 8 மில்லிமீட்டருக்கான பாக்ஸ் டைப் ஸ்பேனர் வேணும். அது கூடவே நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கட்டிங் பிளேயரும் நம்ம கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆயில் வாங்கணும். ஸோ இது மோட்டல், கேஸ்ட்ரால், அப்படி இல்லைனா லிக்யூமாலி, இந்த மாதிரியான ப்ரீமியம் பிராண்ட்ஸ்லையும் நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக டிவிஎஸ்லேயே கூட ஆயில் கூட இருக்குது. ஸோ அது 10W30 அப்படின்ற ஒரே ஒரு கிரேடில் தான் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் இருக்குது. பட் நீங்கள் ப்ரீமியம் கிரேட் சொன்னால் இந்த மாதிரி மோட்டல்லையும் நீங்கள் போகலாம். இங்கே நான் வந்து 20W50 அப்படின்ற என்ஜின் ஆயிலை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164 ஆயில் ஃபில்டரும் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து மாற்றணும் நீங்கள். அண்ட் இது வந்து 50 rupees கொடுத்து நான் வாங்கினேன். அதுவும் அஃபிஷியல் ப்ராடக்ட் தான். நீங்கள் கவரை பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்கலாம். ஸோ இதையும் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதில் டஸ்ட்டு படாமல் பார்த்துக்கங்க. நான் மறுபடியும் இதை நான் வந்து கவர்லேயே போட்டு உள்ளே வச்சிடுறேன். டஸ்ட்டு படக்கூடாது, இந்த ஃபின்ஸ்லாம் வந்து பெண்ட் ஆகக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கணும். அண்டு இப்போ நம்ம ஆயிலை சேஞ்ச் பண்ணிடலாம். பைக்குடைய ரைட் ஹேண்ட் சைடில் என்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுற டிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கட்டிங் பிளேயர் உதவியால் நீங்கள் லூஸ் பண்ணி கழட்டி ஆடாமல் அப்படியே எடுத்தீங்கன்னா அந்த மினிமம் மேக்ஸிமம் லெவலுக்கு நடுவில் இருக்கணும். அப்படி இல்லை, அது கம்மியாக இருக்குது, அப்படி இல்லைனா அதில் வந்து ஒட்டவே இல்லை, அப்படிலாம் இருக்குது பட் வந்து ரொம்பவே தண்ணியாக இருக்குது, இல்லை ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ஜின் ஆயிலாம் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, அதுவும் இல்லாமல் ரொம்ப கருப்பாகவும் இருக்குது. ஸோ என்ஜின் ஆயிலை நான் மாற்ற போகிறேன். அது அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே கரெக்டாக இந்த பெல்லிக்கு பாட்டமில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆயில் ட்ரெயின் போல்ட். 17 mm ரிங் ஸ்பேனரை வச்சு நம்ம கழட்டிடலாம். ஸோ கீழே எதனா வேஸ்ட்டான எதனா பவுல் இருந்தால் கீழே வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய ஆயில் வரும், 1 லிட்டருக்கு ஆயில் வரும். அந்த ஆயிலை நீங்கள் எடுக்கிறதுக்காக பெரிய பவுல் நீங்கள் கீழே எடுத்துன்னு வச்சுருங்க. நிறைய ஆயில் வருது பாருங்கள், எல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. ஸோ எல்லா ஆயிலும் ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ நீங்கள் பைக்கை சாய்ச்சி ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆயிலும் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரெயின் ஆகட்டும். அப்படியே நம்ம மறுபடியும் ஆப்போசிட் சைடு வரும். என்ஜின் கேசிங் பக்கத்திலேயே 3 போல்ட்டை வச்சு டைட் பண்ண மாதிரி ஒரு அமைப்பு இங்கே தெரியும். ஸோ இது வந்து ஆயில் ஃபில்டர் இருக்கிற இடம். ஸோ இதை நம்ம 8 mm பாக்ஸ் பண்ண உதவியோட நம்ம கழட்டிடலாம். ஸோ 3த்தையும் கழட்டின வாட்டி கொஞ்சம் டைட்டாக இருந்தது, நான் கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். எடுத்த வாட்டி இதுலேயும் கொஞ்சம் ஆயில் வரும். ஸோ அதனால் இங்கேயும் நீங்கள் ஒரு சின்ன எதனா ஒரு வேஸ்ட்டான துணி இல்லைனா எதனா பவுல் இருந்ததுன்னா அங்கேயும் வச்சு நம்ம இருக்கிற ஆயிலையும் நம்ம எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஆயில் ஃபில்டர் இருக்கும், ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள், ரொம்ப பிளாக்காக இருக்குது. அண்ட் இதையும் எடுத்தது வாட்டி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஒரு துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க ஆயில் ஃபில்டரை இதில் எடுத்து மாட்டிடலாம். குழியாக இருக்கிற சைடு வந்து உள்ளேயும், ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு வந்து வெளியவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அகைன் அதே மாதிரி அந்த ஆயில் கவரையும் நம்ம உள்ளே வச்சுட்டு பெரிய ஸ்க்ரூ வந்து மேலே இருக்கிற மாதிரியும் சின்ன சின்ன ஸ்க்ரூ வந்து கீழே இருக்கிற மாதிரியும் நம்ம போட்டு நல்லாவே டைட் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இப்போது அகைன் ஆப்போசிட் சைடு நம்ம ஜம்ப் ஆகணும். கீழே ஆயில் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் 1-2 சொட்டு அப்படியே சொட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துட்டு நம்ம ட்ரெயின் போல்ட்டை ஃபுல்லாகவே டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ஜம்ப் ஆகலாம். ஸோ இப்படி தான் மாறி மாறி போயிட்டு வர மாதிரி தான். வீட்டில் கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குன்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆயில் லெவல் செக் பண்ணுற டிப்பை வந்து ஃபுல்லாகவே கழட்டி எடுத்துலாம். மேலே இருக்கிற இடம்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துங்க, ஏன்னா டஸ்ட்டு உள்ளே போகக்கூடாது. அண்ட் புதுசாக வாங்கியிருக்கிற மோட்டல் ஆயிலை நம்ம இப்போ வந்து ஊற்ற போகிறோம். ஸோ ஆயிலை வந்து ஈஸியாக நம்ம அப்படியே மேலே இஸ்தோம்னாலே வந்துடும். ஃபன்னல் நம்ம உதவி இல்லாமலேயே நம்ம இந்த மோட்டல் ஆயிலை ஊற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ ஆயிலை ஊற்றும் போது எவ்வளவு க்ளீனான ரெட் கலரில் ஆயில் போகுது பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே பொறுமையாக நம்ம ஊற்றலாம், அவசரமாக ஊற்ற வேணாம். ஏன்னா பபுள்ஸ் வந்துச்சுன்னா அன்ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஆயில் வந்து ஒரு லீவனாக ஊற்ற முடியாது. ஏன்னா பைக்கில் வந்து 1200 ml தான் ஃபில் பண்ணணும். லெவல் டிப்பை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அகைன் இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பொறுமையாக அகைன் அதை எடுத்து வெளியே பார்த்தோம்னாலே தெரியும் மினிமம் மேக்ஸிமம் லெவலுக்கு நடுவில் இருக்கும், எந்த மேக்ஸிமமில் இருக்குது. ஸோ இது எதுக்காக மேக்ஸிமம் லெவலில் இருக்குன்னா நம்ம பைக்கில் ஆயில் இப்போ தான் ஃபில் பண்ணியிருக்கோம், எல்லா இடத்துலையும் போய் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் ஆயில் ஃபில்டரை நம்ம மாற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஆயில் போய் ஃபுல்லாக ஊறணும். ஊறத்துக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த
லெவல் டிப்பை ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுங்க. நல்லா கட்டிங் பிளேயர் உதவியோட எக்ஸ்ட்ராவும் நல்லா டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ஜினை அப்படியே ஐடலில் விட்டுருங்க. தயவு செஞ்சு த்ராட்டில் வந்து கொடுக்காதீங்க. அப்படியே ஐடல்லையே விட்டிங்கன்னா அதுவாக ஃபுல்லாகவே செட்டில் ஆகும். ஆயில் ஃபில்டர்லேயும் அது வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி ஆயில் கூலிங்லலாம் போய் சர்க்குலேட் ஆகி அந்த ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், ஆயில் வந்து நம்ம மாற்றியாச்சு. பட் இருந்தாலும் ட்ரெயின் போல்ட்டை நான் வந்து டைட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கை வச்சு பார்க்கணும். இங்கே வந்து எதனா ஆயில் லீக்கேஜ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் வழக்கமாக நம்ம சர்வீஸ் சென்டரில் விட்டு தான் சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ஆயிலை தான் வந்து அவங்க போடுவாங்க. அதுவும் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான். 10W30 அப்படின்ற கிரேட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேறு கிரேட் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லைனா இன்னும் ப்ரீமியமான ஆயில்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா, உதாரணத்துக்கு மோட்டல் இல்லைனா கேஸ்ட்ரால் லிக்யூம் ஆயில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியே தான் மாத்திர மாதிரி இருக்கும். வெளியே மாற்றும் போது சேஞ்ச் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு அதிகமாக வாங்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வீட்லேயே நீங்கள் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வண்டின்னு மட்டும் இல்லை, எல்லா பைக்குக்கும் இதே மாதிரி தான் ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரு மெத்தடாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற டிஷன் உங்களோட விஷயம் வந்து சேரும். அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ரெண்டுத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கேயும் நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம், நான் ஃபாஸ்ட்டாகவே ரிப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பை.